أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி எடுத்துரைக்கப்படும். அதற்கு முன் நான் ஒரு விஷயத்தை பற்றி விளக்க விரும்புகின்றேன். 2 குத்பாக்களுக்கு முன் ஹஸ்ரத் முஆஸ் பின் ஜபல் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. அதில் முஸ்னத் அஹமது பின் ஹம்பலின் அறிவிப்பு இடம்பெற்றிருந்தது. பிளேக் பற்றி ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, வெகு விரைவில் நீங்கள் சிரியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வீர்கள். அது உங்கள் கைகளால் வெற்றி கொள்ளப்படும். ஆனால் அங்கு கொப்பளம், கட்டி போன்ற ஒரு நோய் உங்களை சூழ்ந்து கொண்டுவிடும். அது மனிதனை ஏணியின் கீழ் பிடித்துவிடும் என்று கூறப்பட்டிருந்தது. இதனுடைய மொழியாக்கம் சரியாக கூறப்படவில்லை, தவறாக உள்ளது. இதனால் விஷயமும் தெளிவாக ஆகவில்லை. ஆகவே சரியான மொழியாக்கத்துடன் இதன் ரிவாயத்தை மீண்டும் எடுத்துரைக்கின்றேன். இஸ்மாயில் பின் உபைதுல்லாவிடமிருந்து அறிவிக்கப்படுகின்றது, ஹஸ்ரத் முஆஸ் பின் ஜபல் அவர்கள் கூறினார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூற நான் கேட்டுள்ளேன். அன்னார் கூறினார்கள், நீங்கள் சிரியாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்வீர்கள். அது உங்களுக்காக வெற்றி கொள்ளப்படும். உங்களிடையே ஒரு நோய் வெளிப்படும். அது கொப்பளம் அல்லது கடுமையாக கடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அது மனிதனுடைய தொப்புளின் கீழ்ப்பகுதியில் வெளிப்படும். ஏணியின் கீழே பிடித்து கொள்ளும் என்று முன்பு செய்யப்பட்ட மொழியாக்கம் தவறாகும். சரியான மொழியாக்கம் என்னவென்றால், மனிதனுடைய தொப்புளின் கீழ்ப்பகுதியில் அது வெளிப்படும். அதாவது தொப்புளின் கீழே, கால்களுக்கு மேலே, உடலின் நடுப்பகுதியில் ஒரு கட்டி வெளிப்படும். அன்னார் கூறினார்கள், அதன் மூலமாக அல்லாஹ் மக்களுக்கு ஷஹாதத்தை வழங்குவான். அதன் மூலமாக அவர்களுடைய செயல்களை தூய்மைப்படுத்துவான். ஹஸ்ரத் முஆஸ் பின் ஜபல் அவர்கள் இவ்விஷயத்தை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற கேட்டிருந்தார்கள். அதன் பிறகு அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, எனக்கும் எனது குடும்பத்திற்கும் இதில் பெரும் பங்கை வழங்குவாயாக என்று துஆ செய்தார்கள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் பிளேக் வந்தது. எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் கூட அதில் தப்பிக்கவில்லை. அன்னாரது ஆட்காட்டி விரலில் ஒரு கட்டி தோன்றியது. இதற்கு பதிலாக எனக்கு செந்நிற ஒட்டகம் கிடைத்தாலும் நான் ஒருபோதும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன் என்று ஹஸ்ரத் முஆஸ் அவர்கள் கூறினார்கள். இதுவே திருத்தப்பட்ட மொழியாக்கமாகும். பிரிண்ட் ஆகக்கூடிய அல் ஃபசலில் திருத்தப்பட்டு விட்டது. இதை உங்கள் முன்னால் எடுத்து வைக்க நான் விரும்பினேன். ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ரு அவர்கள் தொடர்பாக எடுத்துரைக்கப்பட்டு வந்தது. அவரை பற்றிய சம்பவங்கள் ஆரம்பிக்கின்றது. ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் கூறுகின்றார்கள், உஹது போர் நாளன்று எனது தந்தையின் உடல் சிதைக்கப்பட்ட நிலையில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வரப்பட்டார்கள். அதாவது உடல் உறுப்புகள் வெட்டப்பட்டிருந்தது. குறிப்பாக காதும் மூக்கும் வெட்டப்பட்டிருந்தன. அன்னாரது உடல் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் வைக்கப்பட்டது. நான் அவருடைய முகத்திலிருந்து துணியை எடுக்க முன் வந்தேன். மக்கள் என்னை தடுத்தனர். அப்பொழுது ஒரு பெண் ஓலமிடும் சப்தத்தை மக்கள் கேட்டனர். அது ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ரு அவர்களின் மகள் ஃபாத்திமா பின் அம்ரு ஆவார் என ஒருவர் கூறினார். அந்த பெண் ஹஸ்ரத் அப்துல்லா பின் அம்ரு அவர்களின் சகோதரி ஆவார் என்றும் கூறப்படுகின்றது. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அழ வேண்டாம், வானவர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது தமது இறக்கைகளை கொண்டு நிழல் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் என கூறினார்கள்.
இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது நாளன்று எனது தந்தை கொண்டு வரப்பட்ட போது எனது மாமி அதை கண்டு அழுதார்கள். நானும் அழ ஆரம்பித்தேன். மக்கள் என்னை தடுத்தனர். ஆனால் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தடுக்கவில்லை. பிறகு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அவருக்காக அழுதாலும் சரி அழவில்லை என்றாலும் சரி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் அவரை அடக்கம் செய்யும் வரை வானவர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது தனது இறக்கைகளால் நிழல் கொடுத்து கொண்டிருந்தனர் என கூறினார்கள். உஹது போர் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை பற்றி பல்வேறு கருத்துகள் காணப்படுகின்றன. மிக அதிகமான கருத்து உஹது போர் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை பற்றி பல்வேறு கருத்துகள் காணப்படுகின்றன. மிக அதிகமான கருத்து வேறுபாடு காணப்படுகின்றன. புகாரியுடைய ரிவாயத்தில் ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் ஷஹீதுகளை 2 பேராக ஒரே துணியில் ஒன்றாக வைப்பார்கள். இவர்களில் திருக்குரானை அதிகம் அறிந்தவர் யார் என்று கேட்பார்கள். அவர்களில் ஒருவர் சுட்டி காட்டப்பட்டதும் அவரின் உடலை பக்கவாட்டு குழியில் முதலில் வைப்பார்கள். அதாவது கபரில் முதலில் அவர் வைக்கப்படுவார். மேலும் மறுமை நாளில் இவர்களுக்கு நானே சாட்சியாவேன் என்று கூறிவிட்டு அவர்களின் இரத்தத்துடனேயே அவர்களை அடக்கம் செய்யும்படி உத்தரவிட்டார்கள். அவர்கள் நீராட்டப்படவும் இல்லை, அவர்களின் ஜனாசா தொழுகையும் தொலை வைக்கப்படவும் இல்லை. இது புகாரியுடைய அறிவிப்பாகும். புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹசரத் உக்பா பின் ஆமீர் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வந்தார்கள். மேலும் அன்னார் உஹது போர் ஷஹீதுகளின் ஜனாசாவை தொலை வைத்தார்கள். புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது. ஹசரத் உக்பா பின் ஆமீர் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வந்தார்கள். மேலும் அன்னார் உஹது போர் ஷஹீதுகளின் ஜனாசாவை தொலை வைத்தார்கள். புகாரியுடைய இன்னொரு அறிவிப்பில் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை உஹது போருக்கு 8 ஆண்டுகளுக்கு பின்னர் தொலை வைத்தார்கள் என்று வந்துள்ளது. இப்னு மாஜாவில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹசரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போர் ஷஹீதுகள் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் கொண்டு வரப்பட்டார்கள். அன்னார் 10 ஷஹீதுகளின் ஜனாசாக்களை தொலை வைத்தார்கள். மேலும் ஹசரத் ஹம்சா அவர்களின் உடல் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகிலேயே வைக்கப்பட்டிருந்தது. மற்ற ஷஹீதுகளின் உடல்கள் கொண்டு செல்லப்பட்டன. அபு தாவூதில் இவ்வாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹது போர் ஷஹீதுகள் நீராட்டப்படவில்லை. அவர்களை அவர்களது இரத்தத்துடன், அதாவது காயத்துடன் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களில் எவருடைய ஜனாசா தொழுகையும் தொலை வைக்கப்படவில்லை. அபுதாவுதுடைய இன்னொரு அறிவிப்பில் ஹசரத் அனஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசரத் ஹம்சா அவர்களை தவிர வேறு எந்த ஷஹீதுடைய ஜனாசாவையும் தொலை வைக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. திருமீதியுடைய அறிவிப்பில் ஹசரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் ஷஹீதுகளின் ஜனாசாவை தொலை வைக்கவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. சீரத் இப்னு ஹஷாம் மற்றும் சீரத் ஹல்பியாவில் எழுதப்பட்டுள்ளது என்னவென்றால், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது ஷஹீதுகளின் ஜனாசாவை எவ்வாறு தொலை வைத்தார்கள் என்றால், முதலில் ஹசரத் ஹம்சா அவர்களின் ஜனாசாவை தொலை வைத்தார்கள். அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் 7 தக்பீர்களை கூறினார்கள். சீரத் ஹல்பியாவை பொறுத்தவரையில் 4 தக்பீர்கள் கூறப்பட்டுள்ளது என்று எழுதப்பட்டுள்ளது. அதன் பிறகு மற்ற ஷஹீதுகள் ஒவ்வொருவராக கொண்டு வரப்பட்டனர். மேலும் ஹசரத் ஹம்சா அவர்களின் ஜனாசாவோடு வைக்கப்படும். அன்னார் அவ்விருவருக்கும் ஜனாசா தொழுகையை தொலை வைப்பார்கள். இவ்வாறு அனைத்து ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை ஒரு முறையும், ஹசரத் ஹம்சா அவர்களின் ஜனாசா தொழுகையை 72 முறையும், சிலரை பொறுத்தவரை 92 முறையும் தொலை வைத்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தலாயிலுன் நுபுவா எனும் வாழ்க்கை வரலாறு நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹசரத் ஹம்சா அவர்களின் உடலின் அருகே 9 ஷஹீதுகளின் உடல்கள் மொத்தமாக கொண்டு வரப்படும். அதன் பிறகு அவர்களின் ஜனாசா தொழுகை தொலை வைக்கப்படும். பிறகு அந்த 9 நபர்களின் உடல்கள் கொண்டு செல்லப்படும். இன்னும் 9 ஷஹீதுகள் கொண்டு வரப்படுவார்கள். மேலும் இவ்வாறு அனைத்து ஷஹீதுடைய ஜனாசா தொழுகையும் தொலை வைக்கப்பட்டது. ஒவ்வொரு முறையும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 தக்பீர்களை கூறினார்கள். சீரத் ஹல்பியா மற்றும் தலாயிலுன் நுபுவாவில் உஹது போர் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை பற்றி ஹதீசுகளை குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. அந்த 2 நூல்களிலும் ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்களின் அறிவிப்புள்ளது. ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் ஷஹீதுகளை அவர்களின் இரத்தத்துடனேயே அடக்கம் செய்யும்படி உத்தரவிட்டார்கள். அவர்கள் நீராட்டப்படவும் இல்லை, அவர்களின் ஜனாசா தொழுகையும் தொலை வைக்கப்படவும் இல்லை என்று வந்துள்ளது. ஹசரத் இமாம் ஷாஃபி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர் ஷஹீதுகளின் ஜனாசாவை தொலை வைக்கவில்லை என்ற விஷயம் தொடர்ச்சியாக பல அறிவிப்புகளிலிருந்து உறுதியாகின்றது.
ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஹீதுகளின் ஜனாசாவை தொலை வைத்தார்கள் என்றும் ஹஸ்ரத் ஹம்சா அவர்களின் ஜனாசா தொழுகையை 70 தக்பீர்கள் கூறினார்கள் என்றும் வருகின்ற அறிவிப்புகள் சரியானதாக தெரியவில்லை. ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 வருடங்களுக்கு பிறகு அந்த ஷஹீதுகளின் ஜனாசாவை தொலை வைத்தார்கள் என்று வருகின்ற ஹஸ்ரத் உக்பா பின் ஆமிர் அவர்களின் அறிவிப்பில் இந்த சம்பவம் 8 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்ததாக கூறப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே கூறியது போன்று பல விவாதங்கள் நடந்துள்ளன. மேலும் சில விஷயங்களையும் இத்துடன் நான் கூறிவிடுகின்றேன். 2 ஹதீஸுகளை எடுத்து வைத்துள்ளார்கள். முதல் ஹதீஸ் ஹஸ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் தெளிவாக கூறப்பட்டிருப்பது என்னவென்றால், உஹது போர் ஷஹீதுகளை நீராட்டவும் இல்லை, அவர்களுக்காக ஜனாசா தொலையும் தொலை வைக்கப்படவில்லை என்று வந்துள்ளது. இன்னொரு ஹதீஸ் ஹஸ்ரத் உக்பா பின் ஆமிர் அவரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரஜ யோமன் ஃபஸல்ல அலா அஹ்லி உஹதின் ஸலாத்தஹு அலல் மையித். அதாவது ஒரு நாள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிப்பட்டார்கள், உஹது ஷஹீதுகளுக்காக ஜனாசா தொழுகையை போன்று தொலை வைத்தார்கள். இந்த ஹதீஸ் தான் புகாரியிலும் உள்ளது. இன்னொரு இடத்தில் உஹது போர் பாடத்திலும் வந்துள்ளது. அங்கும் இந்த சஹாபியை தான் அறிவிக்கிறார்கள். ஸல்லா அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கத்ல உஹதின் பாத சமானி சினீன கல் முஅத்தி பில் அஹ்யா வல் அம்வாத். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது ஷஹீதுகளுக்காக 8 வருடங்களுக்கு பிறகு எவ்வாறு தொலை வைத்தார்கள் என்றால், உயிருள்ளவர்களையோ அல்லது இறந்தவர்களையோ வழி அனுப்பி வைப்பது போல் தொலை வைத்தார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இமாம் ஷாஃபி அவர்களின் இக்கூற்றை குறித்து கூறும்போது இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். அதாவது இமாம் ஷாஃபி அவர்கள் கூற வந்த விஷயம் என்னவென்றால், எந்த ஒருவருடைய மரணத்திலும் நீண்ட காலம் கழிந்த பிறகு அவருடைய கபரில் ஜனாசா தொலை வைக்கப்படாது. இமாம் ஷாஃபியை பொறுத்தவரை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தமது மரணம் நெருங்கிவிட்டதை அறிந்து அன்னார் அந்த ஷஹீதருடைய கபர்களுக்கு சென்று அவர்களுக்கு பிரியாவிடை கொடுத்தவாறு அவர்களுக்காக துவா செய்தார்கள், அவர்களுக்காக மன்னிப்பை வேண்டினார்கள். உஹது ஷஹீதுகளின் கஃன் மற்றும் நல்லடக்கம் குறித்து எடுத்துரைத்தவாறு சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் எழுதுகின்றார்கள், உடல்களை கண்டறிந்த பிறகு கஃனிடக்கூடிய பணி ஆரம்பித்தது. ஷஹீதுகளின் உடலில் இருக்கக்கூடிய ஆடையை அவ்வாறு இருக்கச் செய்யுமாறும் ஷஹீதுகளை நீராடச் செய்ய வேண்டாம் என்றும், ஒருவரிடம் கஃனுக்காக வேறு துணி இருக்குமென்றால் ஷஹீதின் ஆடையின் மேல் அதை போர்த்தி விடும்படி ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார்கள். அந்நேரத்தில் ஜனாசா தொழுகையும் தொலை வைக்கப்படவும் இல்லை. ஆகவே நீராட்டப்படாமல் ஜனாசா தொலை வைக்கப்படாமல் ஷஹீதுகள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். பொதுவாக ஒரே துணியில் 2 சஹாபாக்கள் ஒன்றாக கஃனிடப்பட்டு ஒரே கபரில் ஒன்றாக அடக்கம் செய்யப்பட்டனர். எந்த சஹாபிக்கு திருக்குரான் அதிகமாக தெரியுமோ அவரை ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கிணங்க கபரில் வைக்கும்போது முன்னுரிமை வழங்கப்பட்டது. அந்நேரத்தில் ஜனாசா தொழுகை தொலை வைக்கப்படவில்லை. ஆனால் பிற்காலத்தில் தனது மரணத்திற்கு சற்று முன் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக உஹது ஷஹீதுகளின் ஜனாசாவை தொலை வைத்தார்கள். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் பல்வேறு வரலாற்று நூல்களில் இருந்து இந்த முடிவுக்கு வந்துள்ளார்கள். தொலை வைக்கப்பட்டது அல்லது துவா செய்யப்பட்டது என்பதாகவும் இருக்கலாம். ஆனால் எவ்வாறாயினும் மிக்க வேதனையுடன் அவர்களுக்காக ஜனாசா தொழுகை தொலை வைத்தார்கள், மிக்க வேதனையுடன் அவர்களுக்காக துவா செய்தார்கள். முன்பே ஒருமுறை கூறப்பட்டது போன்று அவர்களுக்காக துவா செய்ததற்கும் வாய்ப்புள்ளது. ஒவ்வொருவருடைய கபருக்கும் சென்று துவா செய்திருக்கலாம், மிக வேதனையுடன் அவர்களுக்காக துவா செய்திருக்கலாம். ஹஸரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நான் எனது தந்தைக்காக உஹது போர் கழிந்து 6 மாதங்களுக்கு பின்னர் கபர் ஏற்படுத்தினேன், அவர்களை அதில் அடக்கம் செய்தேன். அப்போது நான் அவருடைய உடலில் எந்த மாற்றத்தையும் காணவில்லை. அவர்களுடைய தாடியின் சில முடிகள் மட்டும் நிலத்துடன் இணைந்திருந்தது. இன்னொரு இடத்தில் ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஹஸரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், உஹது போரின் போது ஒரு கபரில் 2 அடக்கம் செய்யப்பட்டிருந்தனர். என்னுடைய தந்தையுடனும் ஒரு சஹாபி அடக்கம் செய்யப்பட்டிருந்தார். 6 மாதங்கள் கடந்த பிறகு எனது தந்தையை தனி கபரில் தனியாக அடக்கம் செய்ய வேண்டும் என நான் விரும்பினேன். ஆகவே நான் அவரை கபரில் இருந்து வெளியே எடுத்த போது அவருடைய சதையில் கொஞ்சம் மாற்றத்தை தவிர பூமி அவருடைய உடலில் வேறு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. உஹது போருக்கு 46 வருடங்களுக்கு பிறகு ஹஸரத் அமீர் முஆவியா அவர்கள் தமது ஹிலாஃபத் காலகட்டத்தில் நதி ஓட பாதை அமைத்தார்கள். அதனுடைய நீர் உஹது போர் ஷஹீதுகளின் கபர்களில் நுழைந்துவிட்டது. ஹஸரத் அப்துல்லா பின் அம்ரு மற்றும் ஹஸரத் அம்ரு பின் ஜமு ஆகியோரின் கபர்களிலும் தண்ணீர் நுழைந்துவிட்டது. அவர்களுடைய கபர் தோண்டப்பட்ட போது அவர்கள் மீது 2 துணிகள் கிடந்தன. இந்த ரிவாயத்தை கூறக்கூடியவர் கூறுகிறார், அவர்களுடைய முகத்தில் காயம் இருந்தது, அவர்களுடைய கை அவர்களின் காயத்தில் இருந்தது. பிறகு அடுத்து கூறப்படுகின்ற விஷயம் நிச்சயமாக ஆட்சேபனைக்குரியதாக உள்ளது.
அதை நான் எடுத்துரைக்கின்றேன். அது நம்பத்தகுந்ததாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. ஏனென்றால் சில வரலாற்று நூல்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. சிலர் அதை படிக்கவும் செய்கின்றனர். ஆகவே இங்கு அதை எடுத்துரைப்பதன் நோக்கம் என்னவென்றால், இதில் கொஞ்சம் மிகைப்படுத்துதல் இருக்க வாய்ப்புண்டு என்று கூறவே. அறிவிப்பாளர் கூறுகிறார், காயத்திலிருந்து கை எடுக்கப்பட்ட போது காயத்திலிருந்து இரத்தம் வழிந்தோடியது. இதற்கான சாத்தியமில்லை. அவர்களுடைய கையை திரும்ப காயத்தின் மீது வைத்தபோது இரத்தம் வழிவது நின்றுவிட்டது. இவ்வாறான அறிவிப்புகளும் இடையில் வருகின்றன. இவை ஆட்சேபனைக்குரிய இருக்கின்றன. ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் கூறுகிறார்கள், நான் கபரில் எனது தந்தையை கண்டபோது அவர் தூங்குவது போல் தென்பட்டார். 6 மாதங்களுக்கு பிறகு அவர் வெளியே எடுக்கப்படும் போது சதையில் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது என்று கூறினார்கள். அப்படி இருக்கும்போது 46 ஆண்டுகளுக்கு பிறகு எலும்புகள் மட்டுமே எஞ்சியிருக்காமல் மாற்றமே ஏற்படவில்லை என்று கூறுவது சாத்தியமற்ற விஷயமாகும். இது இயற்கை சட்டமாகும். உடலில் மாற்றம் ஏதும் ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்தித்த போது, ஜாபிரே, நீங்கள் துயரத்துடன் இருப்பதாக நான் காண்கிறேன், என்ன விஷயம் என்று கேட்டார்கள். நான் அன்னாரிடம், எனது தந்தை உஹது போரில் ஷஹீதாகி விட்டார்கள், அவர் கடனையும் சந்ததிகளையும் விட்டு சென்றுள்ளார்கள் என்று கூறினேன். அல்லாஹ் உனது தந்தையை சந்தித்த நற்செய்தியை பற்றி உமக்கு நான் கூறட்டுமா என்று கேட்டார்கள். நான் கூறுங்கள் என்று பதிலளித்தேன். அல்லாஹ் திரைக்கு பின்னால் அன்றி எவரிடமும் பேசியதில்லை, அனைவரிடம் திரைக்கு பின்னால் இன்றே உரையாடுவான். ஆனால் அல்லாஹ் உனது தந்தையை உயிர் பெறச் செய்தான். அவருக்கு முன்னால் நின்று அவருடன் உரையாடினான். அவரிடம், என்னுடைய அடியானே, என்னிடம் கேள், நான் தருகிறேன் என்றான். உனது தந்தை, எனது இறைவா, எனக்கு மீண்டும் உயிர் கொடு, நான் உனது வழியில் மீண்டும் கொல்லப்பட வேண்டும் என்றார். இன்னொரு ரிவாயத்தில் இவ்வாறு வருகிறது, அப்போது ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள், எனது இறைவனே, நான் உனது வணக்கத்தின் உரிமையை செலுத்தவில்லை. எனது அவா என்னவென்றால், நீ என்னை மீண்டும் உலகிற்கு அனுப்பிவை. நான் உனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைந்து உன் வழியில் போரிட வேண்டும், மேலும் உன் வழியில் மீண்டும் கொல்லப்பட வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது இறைவன், எவர் ஒரு முறை இறந்து விட்டாரோ அவர் மீண்டும் உலகிற்கு திரும்ப அனுப்பப்பட மாட்டார் என நான் தீர்மானித்து விட்டேன் என்று கூறினான். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அமர் அவர்கள், அல்லாஹ்விடத்தில், எனது இறைவா, எனக்கு பின்னால் இருக்கக்கூடியவரிடம் இவ்விஷயத்தை கூறிவிடு என்று இறைஞ்சினார். அப்போது இறைவன் இந்த வசனத்தை இறக்கினான், வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ சபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாவுன் இந்த ரப்பிஹும் யுர்ஸகூன். அதாவது, அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்பட்டவர்களை மரணித்தவர்கள் என்று நீங்கள் ஒருபோதும் எண்ண வேண்டாம். மாறாக அவர்கள் உயிரோடு உள்ளனர். அவர்களுக்கு அவர்களின் இறைவனிடத்தில் உணவு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வசனத்தை இதற்கு முன்பும் கூட ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்களின் குறிப்பில் நான் கூறியிருந்தேன். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ரு அவர்களுடன் அல்லாஹ் உரையாடும் சம்பவத்தை பற்றிய விளக்கத்தை ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் ஹிலாஃபத்திற்கு முந்தைய தமது ஒரு சொற்பொழிவில் கூறியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இந்த சம்பவத்தில் விதவிதமான அழகு நிறைந்து காணப்படுகிறது. எந்த பக்கத்திலிருந்து இதை பார்த்தாலும் இது ஒரு புதிய நயத்தை காட்டுகின்றது. இதர விஷயங்களை தவிர இதிலிருந்து நமக்கு தெரிய வருகின்ற விஷயம் என்னவென்றால், எவ்வாறு தொடர்ச்சியாக ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொடர்பு இறைவனிடம் இருந்தது என்று தெரிகிறது. அடியார்களின் மீது பரிவு காட்டினார்கள், இறைவனிடமும் உள்ளத்தை இணைத்திருந்தார்கள். ஒருபுறம் தனது தோழர்களின் பக்கம் சாய்ந்திருந்தது, இன்னொரு புறம் மேலான தோழனுடன் தொடர்ச்சியான தொடர்பும் இணைப்பும் இருந்தது. அன்னார் நிம்மதியான நிலைமைகளில் இறைவனுக்கு மிக நெருக்கமாக மேலே சென்றார். போரின் போது ஒரு நொடி கூட விலகி இருக்கவில்லை. போர்க்களத்தை ஒரு கண் கண்காணித்து கொண்டிருந்தது என்றால், இன்னொரு கண் அழகிய தோழனின் காட்சியை காண்பதில் மூழ்கியிருந்தது. ஒரு காது கருணையினால் சஹாபாக்களின் பக்கம் சாய்ந்திருந்தது என்றால், இன்னொரு காது உயரிய வானவரிடமிருந்து தனது இறைவனின் இனிய சொற்களை கேட்பதில் மூழ்கியிருந்தது. அன்னாரது உள்ளம் சஹாபாக்களுக்காக தாமே உற்சாகமளித்த போது இறைவன் அன்னாரை ஊக்கப்படுத்தி வந்தான். அப்துல்லா பின் அம்ரு அவர்களின் மனநிலையை பற்றி தகவல் அளித்ததன் மூலம் அல்லாஹ் அன்னாருக்கு இந்த செய்தியை கூறிக்கொண்டிருந்தான். அதாவது, எல்லோரையும் விட அதிகமாக என்னை நேசிப்பவரே, என்னுடைய அடியார்களின் உள்ளத்தில் உமது நேசத்தையும் நாம் நிரப்பிவிட்டோம். நிலையற்ற உலகத்திலிருந்து கடந்து சென்ற பிறகும் கூட உமது ஞாபகம் அவர்களை நிம்மதி இழக்கச் செய்கிறது. மேலும் உம்மை போர்க்களத்தில் தனியாக விட்டு சென்றதன் காரணமாக எந்த அளவுக்கு வருத்தப்படுகிறார்கள். உமக்கு முன்னால் அவர்கள் சொர்க்கத்தை கூட விரும்புவதில்லை. அவர்களுடைய சொர்க்கம் என்னவென்றால், கூறிய வாளால் மீண்டும் மீண்டும் வெட்டப்பட வேண்டும், உம்முடன் இருக்க வேண்டும், மீண்டும் உம்முடன் இருக்க வேண்டும்,
மீண்டும் உம்முடன் இருக்க வேண்டும் என்பதே ஆகும். ஹசரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்கள் இறந்தபோது அவர்களுக்கு கடன் இருந்தது. உதவி செய்யும்படி நான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சென்றேன். கடன் கொடுத்தவர்கள் தமது கடனில் கொஞ்சம் குறைத்து கொள்ளுமாறு தாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களிடத்தில் இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அவர்கள் குறைத்து கொள்ளவில்லை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில், உமது பேரித்தம்பழங்களை வகைகளின் அடிப்படையில் தனித்தனியாக பிரித்து வையுங்கள், அஜ்வாரக பேரித்தம் பழங்களை தனியாக பிரித்து வையுங்கள், இஸ்க் பின் ஜெயித் ரக பேரித்தம் பழங்களை தனியாக பிரித்து வையுங்கள், பிறகு எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்கள் என்றார்கள். ஆகவே நான் அவ்வாறே செய்தேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்பியிருந்தேன். அன்னார் வந்தார்கள். அன்னார் பெரித்தம்பழ குவியலின் மீது அல்லது அதன் மத்தியில் அமர்ந்தார்கள். பின்னர் அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மக்களுக்கு நிறுத்து கொடுக்குமாறு கூறினார்கள். ஆகவே நான் அவர்களுக்கு நிறுத்து கொடுத்தேன். எதுவரை என்றால் அவர்களின் உரிமையை முழுவதுமாக நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். அவ்வாறு இருந்தும் எனது பெரித்தம்பழங்கள் எஞ்சிவிட்டன. அவற்றில் சிறிதும் குறையாதது போல் தென்பட்டது. ஹசரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்கள் தமக்கு பின்னால் தமது மகன் ஜாபிர் பின் அப்துல்லாவை தவிர 6 மகள்களை விட்டு சென்றார்கள். புகாரியின் ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் ஹசரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்கள் தமக்கு பின்னால் 7 அல்லது 9 பெண் பிள்ளைகளை விட்டு சென்றுள்ளார்கள் என்று வருகிறது. அடுத்ததாக எடுத்துரைக்கப் போகும் சஹாபியின் பெயர் ஹசரத் அபு துஜானா சிமாக் பின் ஹரஷா என்பதாகும். ஹசரத் அபு துஜானா அவர்கள் அன்சாரின் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் பனு சாயிதா கிளையைச் சார்ந்தவர். ஹசரத் அபு துஜானாவின் தந்தையின் பெயர் ஹர்ஷா என்பதாகும். தந்தையின் பெயர் அவுஸ் என்பதாக இருப்பதாகவும் பாட்டனார் பெயர்தான் ஹர்ஷா என்றும் சிலர் கூறுகிறார்கள். ஹசரத் அபு துஜானாவின் தாயாருடைய பெயர் ஹுஸ்மா பின் ஹர்மலாவாகும். அன்னார் தமது பெயரை விட தமது சுற்று பெயரான அபு துஜானா என்ற பெயரால் அதிகமாக பிரபலியமாக இருந்தார்கள். ஹசரத் அபு துஜானாவுக்கு ஒரு மகன் இருந்தார். அவருடைய பெயர் ஹாலித் என்பதாகும். அந்த மகனுடைய தாயாரின் பெயர் ஆமினா பின் அம்ர் ஆகும். ஹசரத் உத்பா பின் கஸ்வான் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினா சென்றடைந்த போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கும் ஹசரத் அபு துஜானா அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஹசரத் அபு துஜானா அவர்கள் பத்ர், உஹத் மற்றும் அனைத்து போர்களிலும் ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பங்கு பெற்றிருந்தார்கள். ஹசரத் அபு துஜானா அன்சாரின் பெரும் சஹாபாக்களில் ஒருவராக கணக்கிடப்படுகிறார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்களில் இவருக்கு பெரும் அந்தஸ்து கிடைத்திருந்தது. போர் நடைபெறும் போது ஹசரத் அபு துஜானா அவர்கள் மிகவும் வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். அவர் மிகச்சிறந்த குதிரை வீரராக இருந்தார்கள். அவரிடம் சிகப்பு நிறத்திலான ஒரு கைக்குட்டை இருக்கும். போரின் போது மட்டுமே அதை அவர்கள் தமது தலையில் கட்டிக்கொள்வார்கள். அவர் சிகப்பு நிற கைக்குட்டையை தலையில் அணிந்து கொள்ளும் போது அவர் போருக்காக ஆயத்தமாகிவிட்டார் என மக்கள் அறிந்து கொள்வார். ஹசரத் அபு துஜானா தைரியமிக்க வீரர்களில் ஒருவராக கருதப்பட்டார்கள். முகமது பின் இப்ராஹிம் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், ஹசரத் அபு துஜானா அவர்கள் போர்களில் தமது சிவப்பு தலைப்பாகையின் காரணமாக அடையாளம் காணப்பட்டார்கள். பத்ர் போரிலும் அது அவர்களின் தலையில் இருந்தது. மேலும் முகமது பின் உமர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹசரத் அபு துஜானா அவர்கள் உஹது போரிலும் அவ்வாறே கலந்து கொண்டார்கள். மேலும் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் உறுதியாக நின்றார்கள். மேலும் அன்னாருடன் உயிர் பிரமாணம் செய்திருந்தார்கள். உஹது போர் நாளன்று ஹசரத் துஜானா மற்றும் ஹசரத் முஸா பின் உமைர் ஆகியோர் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுவதுமாக பாதுகாத்தார்கள். அபு துஜானா கடும் காயத்திற்குள்ளானார்கள். ஹசரத் முஸா பின் உமைர் அவர்கள் அந்நாளில் ஷஹீதாகிவிட்டார்கள். ஹசரத் அனஸ் அவரிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது நாளன்று ஒரு வாளை பிடித்து மை யஹுது மினி ஹாசா என்று கேட்டார்கள். அதாவது என்னிடமிருந்து யார் வாங்குவார்கள், இந்த வாளை யார் வாங்குவார்கள் என்று கேட்டார்கள். எல்லோரும் வாங்க கை நீட்டினார்கள். நான் வாங்கிக் கொள்கிறேன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் கூறினார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபமை யஹுதுஹு பி ஹக்கிஹி, எவர் இதனுடைய உரிமையை கொடுத்து வாங்குவார் என்று கேட்டார்கள். ஹசரத் அனஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அப்போது மக்கள் பின்வாங்கி விட்டார்கள். ஹசரத் சிமாக் பின் ஹரஷா அபு துஜானா அவர்கள் நான் அதனுடைய உரிமையை கொடுத்து வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறினார்கள். ஹசரத் அனஸ் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்கள் வாளை வாங்கினார்கள். மேலும் இணை வைப்பவர்களின் தலையை வெட்டி வீழ்த்தினார்கள். இது முஸ்லிமுடைய ஹதீஸ் ஆகும். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, ஹசரத் அபு துஜானா அவர்கள் இந்த வாளுக்குரிய உரிமை என்ன என்று கேட்டார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கொண்டு எந்த முஸ்லிமையும் கொல்லக்கூடாது, இந்த வாள் இருக்கும்போது எந்த ஒரு காஃபிரையும் எதிர்கொண்டு நிற்கும் போது ஓடிவிடக்கூடாது என்று கூறினார்கள். அதாவது உறுதியாக நின்று போரிட வேண்டும். இதை கேட்ட ஹசரத் அபு துஜானா அவர்கள், நான் இந்த வாளின் உரிமையை
நிறைவேற்றுவனாக வாங்கிக் கொள்கிறேன் என்றார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ துஜானாவுக்கு வாளை கொடுத்த போது அதை கொண்டு அவர்கள் இணை வைப்பவர்களின் தலையை வெட்டி வீழ்த்தினார்கள். அச்சந்தர்ப்பத்தில் அவர்கள் இக்கவிதைகளை கூறினார்கள். அனல்லதி ஆஹதினி கலீலி வ நஹனு பிஸ் சஃபிஹி லதன் நஹீலி அல்லா அக்வாமத் தஹரி ஃபில் கயூலி அஸ்ரிபி சைஃபில்லாஹி வர் ரசூலி. அதாவது, சஃபா என்னும் இடத்தில் பெரித்தம் மரங்களின் அருகில் என்னுடைய நண்பர் என்னிடமிருந்து வாக்குறுதி வாங்கினார். அந்த வாக்குறுதி என்னவென்றால், படையின் பிற்பகுதியில் நான் நிற்க மாட்டேன், அல்லாஹ் மற்றும் அவருடைய தூதரின் வாளால் எதிரிகளுடன் நான் போரிடுவேன் என்பதாகும். ஹசரத் அபூ துஜானா அவர்கள் பெருமையுடன் நடந்தவாறு எதிரிகளின் வரிசையில் நடுவில் சென்றார்கள். அப்போது ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன ஹாதிஹில் மஷியத்துன் யப்கிஸுஹல்லாஹு அஸ்ஸ வஜல்ல இல்லா ஃபி ஹாதல் மகாம். அதாவது, இது எவ்வாறான நடை என்றால் அல்லாஹ்வுக்கு வெறுக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது இந்த இடத்தை தவிர. அதாவது, போரின் போது மட்டுமே இவ்வாறு நடக்கலாம் என்று கூறினார்கள். ஹசரத் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது நாளன்று ஒரு வாளை எடுத்து காட்டி மை யஹுத ஹாதத் ஸைஃபு பிஹக்கிஹி என்று கேட்டார்கள். அதாவது, எவர் இந்த வாளை இதனுடைய உரிமையை கொடுத்து வாங்கிக் கொள்வார் என கேட்டார்கள். ஹசரத் ஜுபைர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் எழுந்து நின்றேன், யா ரசூலல்லாஹ், நான் உள்ளேன் என்றேன். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தவிர்த்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் எவர் இந்த வாளை இதனுடைய உரிமையை கொடுத்து வாங்கிக் கொள்வார் என கேட்டார்கள். நான் மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உள்ளேன் என்றேன். அன்னார் மீண்டும் என்னை தவிர்த்தார்கள். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் ஒருமுறை எவர் இந்த வாளை இதனுடைய உரிமையுடன் வாங்கி செல்வார் என கேட்டார்கள். ஹசரத் அபூ துஜானா சிமாக் பின் ஹர்ஷா அவர்கள் எழுந்து நின்றார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் இந்த வாளை இதனுடைய உரிமையுடன் வாங்கிக் கொள்கிறேன், இதனுடைய உரிமை என்ன என்று கேட்டார். ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதனை கொண்டு எந்த முஸ்லீமையும் கொல்லக்கூடாது, இது இருக்கும்போது எந்த ஒரு காஃபிரையும் பார்த்து ஓடிவிடக்கூடாது, உறுதியாக நின்று போரிட வேண்டும் என்றார்கள். ஹசரத் ஜுபைர் அவர்கள் கூறுகின்றார்கள், அதன் பிறகு ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை அபூ துஜானாவிடம் கொடுத்து விட்டார்கள். அபூ துஜானா போருக்கு செல்ல விருப்பம் கொண்டால் சிகப்பு கைக்குட்டையை தலையில் அணிந்து கொள்வார்கள். ஹசரத் ஜுபைர் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்று இந்த வாளினுடைய உரிமையை எவ்வாறு இவர் கொடுக்கிறார் என்று நான் பார்ப்பேன் என கூறிக்கொண்டேன். ஹசரத் ஜுபைர் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ துஜானாவுக்கு முன்னால் யார் வந்தாலும் அவர் அந்நபரை கொண்டார், வெட்டி வீழ்த்தியவாறு முன்னேறி சென்றார். எந்த அளவு சென்றார் என்றால் எதிரணியை கடந்து சென்று விட்டார். மலையின் அடிவாரத்தில் முரசு அடித்துக் கொண்டிருந்த அவர்களின் பெண்கள் இருந்த பகுதிக்கு சென்று விட்டார். அவர்களில் ஒரு பெண் இவ்வாறு கவிதைகளை கூறி கொண்டிருந்தால் அதனுடைய மொழியாக்கம் என்னவென்றால், மேகங்களில் பயணிக்கக்கூடிய அதிகாலை நட்சத்திரத்தின் பிள்ளைகளாவோம் நாங்கள். நீங்கள் எதிரிகளை பிளந்து சென்று முன்னேறினால் நாங்கள் உங்களை வரவேற்போம். சாய்ந்து அமர தலையணைகளை வைத்துக் கொடுப்போம். நீங்கள் புறமிதுகிட்டால் அன்பிலார் பிரிவதை போன்று நேசமின்றி உங்களை பிரிந்து விடுவோம். ஹசரத் ஜுபைர் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ துஜானா ஒரு பெண்ணின் மீது வாழ்வீச கையை உயர்த்தினார்கள். பிறகு தம்மை தடுத்து கொண்டார்கள். போர் முடிந்தவுடன் நான் அவரிடம் சென்று, இன்று நான் உம்முடைய எல்லா போரையும் கண்டேன், நீங்கள் ஒரு பெண்ணின் மீது கையை உயர்த்திய பிறகு கீழே இறக்கி விட்டீர்களே, அதற்கு என்ன காரணம் என கேட்டேன். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளுக்கு கண்ணியமளித்தேன். அதை கொண்டு ஒரு பெண்ணை கொல்வதா? அது நிகழவே நிகழாது. ஒரு பெண்ணை கொல்வதற்கு ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை உபயோகப்படுத்தக்கூடாது என்று நான் தடுத்து கொண்டேன் என்றார்கள். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, அந்த பெண் அபு சுஃபியானின் மனைவி ஹிந்த் ஆவார்கள். மற்ற பெண்களுடன் சேர்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். ஹசரத் அபூ துஜானா அவர்கள் தமது வாளை உயர்த்திய போது அந்த பெண் உதவிக்காக உரத்த குரல் எழுப்பினாள். ஆனால் எவரும் உதவிக்கு வரவில்லை. ஹசரத் அபூ துஜானா அவர்கள் அந்த வாளை கீழே இறக்கி விட்டார்கள். மேலும் திரும்பி வந்து விட்டார்கள். ஹசரத் ஜுபைர் அவர்கள் கேட்டபோது ஹசரத் அபூ துஜானா அவர்கள் கூறினார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை கொண்டு உதவிக்கு யாருமில்லாத ஒரு பெண்ணை கொள்வதை நான் விரும்பவில்லை என்றார்கள். ஹசரத் அபூ துஜானாவுடைய இச்சம்பவம் குறித்து எடுத்துரைத்தவாறு சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹசரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் எழுதுகின்றார்கள், தனிநபர் சண்டையில் குறைஷிய காஃபிர்கள் தோல்வியை காண நேர்ந்தபோது கோபத்தில் வீழ்ந்து போருக்கான அறிவிப்பை செய்தார்கள். முஸ்லிம்களும் தக்பீர் முழக்கமிட்டு முன்னேறினார்கள். இரண்டு படைகளும் தங்களுக்குள் மோதி கொண்டன. அநேகமாக அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாளை கையில் ஏந்தியவாறு, எவர் இதனை பெற்றுக்கொண்டு இதனுடைய உரிமையை நிறைவேற்றுவார் என கேட்டார்கள். பல சஹாபாக்கள் பெருமை கிடைக்கும் என்ற ஆவலில் தமது கைகளை நீட்டினார்கள். அவர்கள் ஹசரத் உமர் மற்றும் ஜுபைரும் அடங்குவார். சில அறிவிப்புகளின் அடிப்படையில்
ஹஸ்ரத் அபூபக்கர் மற்றும் ஹஸ்ரத் அலி ஆகியோரும் இருந்தார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கையை தடுத்து வைத்துக் கொண்டார்கள். இதனுடைய உரிமையை கொடுக்கக்கூடிய எவராவது இருக்கின்றீர்களா என கேட்டுக்கொண்டே சென்றார்கள். இறுதியில் அபு துஜானா அன்சாரி அவர்கள் தமது கையை நீட்டினார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனக்கு தாருங்கள் என கேட்டார்கள். வாளை அன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு வழங்கினார்கள். அபு துஜானா அவர்கள் அதை கையில் ஏந்தியவாறு கர்வத்தோடு நடந்தார்கள். அதாவது பெருமிதத்தோடு நடந்தவாறு காஃபிர்களின் பக்கம் முன்னேறினார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம், இறைவனுக்கு இந்த நடை பிடிக்காது, ஆனால் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் விருப்பமற்றதாக இருக்காது என்றார்கள். ஜுபைர் அவர்கள் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை வாங்க எல்லோரையும் விட அதிக விருப்பம் கொண்டவராக இருந்தார்கள். நெருங்கிய உறவு முறையின் காரணமாக தனது உரிமை என்றும் அதிகமாக நினைத்திருந்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனக்கு இந்த வாளை ஏன் தரவில்லை, அபு துஜானாவுக்கு கொடுத்துள்ளார்கள், இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும் என தனது உள்ளத்தில் நிம்மதி இழந்திருந்தார்கள். தனது இந்த துன்பத்தை நீக்க இந்த மைதானத்தில் நான் அபு துஜானாவுடன் இருப்பேன், அவர் இந்த வாளை கொண்டு என்ன செய்கிறார் என்று பார்ப்பேன் என தனது உள்ளத்தில் உறுதி கொண்டிருந்தார். அவர்கள் கூறுகிறார்கள், அபு துஜானா தனது தலையில் சிகப்பான ஒரு துணியை கட்டினார்கள். மேலும் அந்த வாளை ஏந்தியவாறு புகழ் பாடியவாறு இணை வைப்போரின் படை வரிசைகளுக்குள் நுழைந்து விட்டார். அவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் மரணத்தை நிகழ்த்தியவாறு சென்றார். அவருக்கு முன்னால் ஒருவர் வந்து அவர் தப்பிச் சென்றதாக நான் பார்க்கவில்லை. அவர் குறைஷிய படையை கிழித்தவாறு முன்னேறி படையின் பிற்பகுதிக்கு சென்று விட்டார்கள். அங்கு குறைஷியர்களின் பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அபு சுஃபியானின் மனைவியாகிய ஹிந்து உரத்த குரலில் தமது ஆண்களை உத்வேகப்படுத்திக் கொண்டிருந்தார். அப்பெண் அபு துஜானாவுக்கு முன்னால் வந்து விட்டார். அபு துஜானா தமது வாளை அவருக்கு முன்னால் உயர்த்தினார்கள். அப்போது ஹிந்து பெரும் உரத்த குரலில் ஓடமிட்டார். மேலும் தமது ஆண்களை உதவிக்கு அழைத்தார். ஆனால் எந்த மனிதரும் அவருக்கு உதவி செய்ய வரவில்லை. ஜுபைர் கூறுகின்றார்கள், ஆனால் நான் கண்டது என்னவென்றால், அபு துஜானா அவர்கள் தாமாகவே தமது வாளை கீழே இறக்கினார்கள். அங்கிருந்து விலகி வந்து விட்டார்கள். அச்சந்தர்ப்பத்தில் நான் அபு துஜானாவிடம், முதலில் தாங்கள் வாளை உயர்த்தினீர்கள், பிறகு கீழே இறக்கி விட்டீர்கள், என்ன ஆயிற்று என்று கேட்டேன். ஹஸ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாளை ஒரு பெண்ணின் மீது வீச எனது உள்ளம் நாடவில்லை. அப்பெண்ணும் எப்படி இருந்தால் என்றால், அந்நேரத்தில் அப்பெண்ணை பாதுகாக்கக்கூடிய எந்த ஆணும் அவளுடன் இல்லை என்று அபு துஜானா கூறினார்கள். ஜுபைர் அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அப்பொழுதுதான் புரிந்தேன், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாளுக்கு அபு துஜானா அவர்கள் செலுத்திய உரிமையை ஒருவேளை என்னால் செலுத்த முடியாமல் போயிருக்கும். எனது உள்ளத்தின் மன வருத்தம் நீங்கிவிட்டது. ஹஸ்ரத் இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இச்சம்பவத்தை இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், உஹது போரில் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாளை ஏந்தியவாறு, எவர் இந்த வாளுக்குரிய உரிமையை கொடுப்பதாக வாக்குறுதி அளிப்பாரோ அவருக்கு இந்த வாளை நான் கொடுப்பேன் என கூறினார்கள். பலர் அந்த வாளை வாங்க எழுந்து நின்றார்கள். அன்னார் அந்த வாளை அபு துஜானா அன்சாரிக்கு வழங்கினார்கள். போரில் ஓரிடத்தில் மக்காவாசிகளின் படை வீரர்கள் அபு துஜானாவின் மீது தாக்குதல் தொடுத்தனர். அன்னார் அவர்களுடன் போரிட்டுக் கொண்டிருக்கும் போது ஒரு படை வீரன் மிக தீவிரமாக சண்டையில் பங்கெடுப்பதை அன்னார் கண்டார்கள். அன்னார் வாளை உயர்த்தியவாறு தாக்க சென்றார்கள். ஆனால் அவனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். அதாவது அபு துஜானா அவர்கள் வாளேந்தி அவன் பக்கம் பாய்ந்தார்கள். ஆனால் அவனை விட்டுவிட்டு திரும்பிவிட்டார்கள். அவனை ஏன் நீங்கள் விட்டீர்கள் என அவரிடம் ஒரு நண்பர் கேட்டார். அன்னார் கூறினார்கள், நான் அவனிடம் சென்றபோது அவனது நாவிலிருந்து எவ்வாறான சொற்றொடர் வெளிப்பட்டதென்றால், அதை கேட்ட நான் அது ஆண் அல்ல பெண் என்பதை உணர்ந்து கொண்டேன். அவரது நண்பர் கூறினார், எவ்வாறாயினும் அந்த பெண் படை வீரரை போன்று போரிட்டு கொண்டிருந்தால் பிறகு நீங்கள் அவரை ஏன் கொல்லவில்லை என்று கேட்டார். அபு துஜானா அவர்கள் கூறினார்கள், ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்டுள்ள வாளை கொண்டு ஒரு பலவீனமான பெண்ணை வீசுவதை எனது உள்ளம் பொறுத்துக்கொள்ள இயலாது என்றார்கள். ஹஸ்ரத் முஸ்லிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறகு எழுதுகிறார்கள், சுருக்கமாக ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்குரிய மரியாதை மற்றும் கண்ணியம் குறித்து எப்போதும் போதித்து வந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக காஃபிர்களின் பெண்கள் அதிக துணிவோடு முஸ்லிம்களுக்கு நஷ்டமிழைக்க முயற்சி செய்து வந்துள்ளனர். அப்படி இருந்தும் கூட முஸ்லிம்கள் அவ்விஷயங்களை பொறுத்து கொண்டு வந்துள்ளனர். அபு துஜானாவை குறித்து மிக பிரபலியமான கிழக்கத்திய ஆராய்ச்சியாளரான வில்லியம் முயிர் எழுதுகிறார், போரின் ஆரம்பத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வாளை எடுத்தார்கள். இதனுடைய உரிமையுடன் இதை யார் வாங்கிக் கொள்வார் என கேட்டார்கள். உமர், ஜுபைர் போன்ற பல சஹாபாக்கள் வாங்க ஆசைப்பட்டனர். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இறுதியில் அபு துஜானா அவர்கள் கேட்டபோது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொடுத்து விட்டார்கள். அவர் அதை கொண்டு காஃபிர்களின் தலையை
உடலை விட்டு துண்டாக்க ஆரம்பித்தார்கள். முஸ்லிம்களின் கடும் தாக்குதலால் மக்கத்து படையின் பாதம் தடுமாறிவிட்டது. இஸ்லாமிய படையின் இடப்பக்கமாக பின்புறமிருந்து தாக்குதல் தொடுக்கலாம் என குறைஷியர்களின் குதிரைப்படை பலமுறை முயற்சி செய்தது. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு குறிப்பாக நியமித்த 50 வில்லாளிகளின் வில்களை வாங்கி கொண்டு ஒவ்வொரு முறையும் அவர்கள் பின்வாங்க நேர்ந்தது. பத்ர் யுத்தத்தில் முஸ்லிம்கள் காட்டிய அதே துணிவு, வீரம் மற்றும் மரணத்தையும் அபாயத்தையும் பொருட்படுத்தாத நிலை உஹது களத்திலும் தொடர்ந்தது. இரும்பு தலை கவசத்துடன் சிகப்பு கைக்குட்டையை அணிந்தவாறு அபு துஜானா தாக்குதல் தொடுக்கும் போது மக்கத்து படையின் வரிசைகள் நொறுங்கி போயின. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய வாளை கொண்டு தாக்குதல் தொடுக்கும் போது நாலாபுரமும் மரணங்கள் உண்டாயிற்று. ஹம்சா அவர்கள் நெருப்புக்கோழியின் இறகால் ஆன மகுடம் அணிந்து எல்லாபுரமும் தெளிவாக தென்பட்டார்கள். அலி அவர்கள் தமது நீளமான வெள்ளை கொடியுடனும், ஜுபைர் அவர்கள் அழகிய மின்னக்கூடிய மஞ்சள் தலைப்பாகியுடனும் எலைட் போர்ஸை போன்று எங்கு சென்றாலும் எதிரிகளுக்கு மரணம் மற்றும் துன்பத்தின் தூதை தம்முடன் எடுத்து சென்றார்கள். இஸ்லாமிய பின்னாளைய வெற்றிகளின் ஹீரோக்கள் பயிற்சி பெற இந்த காட்சிகள் உதவியாக இருந்தன. நான் கூறிய இவை அனைத்தும் சீரத் காத்தமுன் நபியின் என்ற நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஹஸ்ரத் இப்னு அப்பாஸ் அறிவிக்கின்றார்கள், ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போரிலிருந்து திரும்பிய பிறகு தனது மகள் ஃபாத்திமாவிடம் தனது வாளை கொடுத்தார்கள். மகளே, இதிலுள்ள இரத்தத்தை கழுவிவிடு என்றார்கள். ஹஸ்ரத் அலி அவர்களும் தமது வாளை அவர்களிடத்தில் கொடுத்து அதிலுள்ள இரத்தத்தை கழுவிவிடுமாறு கூறினார்கள். மேலும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்று இது என்னுடன் முழுமையாக உழைத்தது என்றார்கள். அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் இன்று போரின் உரிமையை செலுத்தியதைப் போலவே சஹல் பின் ஹனீஃபும் அபு துஜானாவும் போரின் உரிமையை செலுத்தினார்கள் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் சஹல் பின் ஹனீஃபுக்கு பதிலாக ஹாரிஸ் பின் சமா அவர்களின் பெயர் வந்துள்ளது. ஜயித் பின் அஸ்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அபு துஜானா உடல் நலமின்றி இருந்தபோது மக்கள் அவ்விடத்தில் வந்தார்கள். ஆனால் அன்னாரின் முகம் மிக பொலிவுடன் இருந்தது. உங்களுடைய முகம் ஏன் பொலிவாக உள்ளது என்று ஒருவர் கேட்டார். அபு துஜானா அவர்கள், என்னை பொறுத்தவரை என்னுடைய செயல்களுள் 2 செயல்கள் மிக கனமானதாகவும் உறுதியானதாகவும் உள்ளன. ஒன்று, எனக்கு சம்பந்தமற்ற பேச்சை நான் ஒருபோதும் பேசியது கிடையாது. இரண்டாவது, எனது உள்ள முஸ்லிம்களுக்காக எப்பொழுதும் தூய்மையானதாகவே இருக்கும் என்றார்கள். ஹசரத் அபு துஜானா அவர்கள் யமாமா போரில் ஷஹீதானார்கள். பொய்யன் முசைலமா ஹசரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு பிறகு பொய் நபித்துவ வாதம் செய்து மதினாவின் மீது படையெடுக்க விரும்பினான். ஹசரத் அபுபக்கர் அவர்கள் அவனை ஒடுக்குவதற்காக ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டில் படையை அனுப்பி வைத்தார்கள். ஹசரத் அபு துஜானாவும் அப்படையில் பங்கெடுத்தார்கள். ஹசரத் அபு துஜானா அவர்கள் யமாமா போரில் கடுமையாக போரிட்டார்கள். ஷஹாதத் என்னும் அந்தஸ்தை பெற்றார்கள். பழமையான அரபு கோத்திரம் பனு ஹனீஃபாவின் ஒரு பெரும் பகுதி பொய்யன் முசைலாமாவின் கீழ் மதினாவுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள். அவனுக்கு யமாமாவில் ஒரு தோட்டம் இருந்தது. அதனுள் இருந்து அவர்கள் போரிட்டு வந்தார்கள். உள்ளே நுழைவதற்கு முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்தது. தன்னை தோட்டத்திற்குள் தூக்கி வீசிவிடுமாறு அபு துஜானா அவர்கள் முஸ்லிம்களிடத்தில் கூறினார்கள். முஸ்லிம்களும் அவ்வாறே செய்தனர். அந்த பக்கமாக விழுந்ததன் காரணமாக அவருடைய கால் உடைந்து விட்டது. அப்படி இருந்தும் அவர் தோட்டத்தின் கதவருகே போரிட்டு கொண்டிருந்தார்கள். இணை வைப்பவர்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டார்கள். முஸ்லிம்கள் உள்ளே வந்தனர். பொய்யன் முசைலமாவை கொல்வதில் அப்துல்லா பின் ஜெயித் மற்றும் வாஷி பின் ஹரபுடன் ஹஸ்ரத் அபு துஜானாவும் இணைந்திருந்தார்கள். யமாமா நாளில் அன்னார் ஷஹீதானார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஹஸ்ரத் அபு துஜானா அவர்கள் சிஃபின் போரில் ஹஸ்ரத் அலி அவர்களின் சார்பாக போரிட்டவாறே மரணமடைந்தார்கள். ஆனால் இந்த அறிவிப்பு பலவீனமானதாக உள்ளது. முதலில் கூறப்பட்ட அறிவிப்பு நல்ல சஹீஹான அறிவிப்பாகவும் அதிகமாக கூறப்பட்டு வருகின்ற ஹதீஸாகவும் இருக்கின்றது. நான் ஏற்கனவே முன்பு கூறிய ஒரு விஷயத்தின் ஒரு பகுதியை இங்கு நான் கூறிவிடுகின்றேன். அது என்னவென்றால், ஹஸ்ரத் அபு துஜானா அவர்களுடன் தொடர்புடைய ஒரு விஷயமாகும். அபு துஜானா அவர்கள் அன்சாரி ஆவார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். மதீனாவில் வசிக்கக்கூடியவராக இவர்கள் இருந்தார்கள். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பத்ர் யுத்தத்தில் பங்கு பெற்றார்கள். அதற்கான கௌரவம் அன்னாருக்கு கிடைத்தது. மிக்க வீரத்தை வெளிப்படுத்தினார்கள். அவ்வாறு உஹது போரிலும் பங்கு பெறும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்தது. முஸ்லிம்கள் முதலில் வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள். பிறகு நிலைமை மாறியது. ஒரு இடத்தை விட்டதன் காரணமாக காஃபிர்கள் மீண்டும் தாக்கினார்கள். போர் நிலைமை முஸ்லிம்களுக்கு எதிராக திரும்பி போரின் நிலை மாறிய போது ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் இருந்த சஹாபாக்களுள் ஹஸ்ரத் அபு துஜானாவும் ஒருவர் ஆவார். ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றுவதில் இவர் அதிகமாக காயப்பட்டார். அந்த காயங்கள் ஏற்பட்ட பிறகும் கூட இவர் பின்வாங்கவில்லை. ஒருமுறை நோய்வாய்ப்பட்ட போது தமது தோழரிடம், எனது 2 செயல்களை ஒருவேளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம் என்று கூறினார்கள். ஒன்று,
தேவையற்ற விஷயங்களை நான் பேசுவது கிடையாது, புறம் பேசுவது கிடையாது, மக்களுக்கு பின்னால் அவர்களை குறித்து பேசுவது கிடையாது. இரண்டாவது விஷயம், எந்த ஒரு முஸ்லிமிற்கும் எனது உள்ளத்தில் பகைமையோ வெறுப்போ கிடையாது என்றார்கள். இவரை பற்றிய நட்குறிப்பு இங்கு முடிவடைகிறது. இப்போது சில மர்ஹூம்களின் குறிப்பை எடுத்துரைப்பேன். அவர்களின் ஜனாசா தொழுகையும் தொலை வைப்பேன். அவர்களில் ஒருவர் ஷஹீத் ஆவார்கள். அவர் சையது ஜலால் சாஹிப்பின் மகனாகிய பிஷாவர் மாவட்டத்தை சார்ந்த மதிப்பிற்குரிய மஹபூப் கான் சாஹிப் ஆவார்கள். அகமதியத்தின் எதிரிகள் 8 நவம்பர் 2020 அன்று காலை 8 மணிக்கு மஹபூப் கான் சாஹிப் அவர்களை ஷேக் முகமது கிராமத்தில் பிஷாவரில் ஃபயரிங் செய்து ஷஹீதாக்கியுள்ளார்கள். இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். விபரம் என்னவென்றால், 6 நவம்பர் அன்று மஹபூப் கான் சாஹிப் அவர்கள் குஷ்ஹால் டவுன் பிஷாவரிலிருந்து தமது கிராமத்திற்கு அருகிலுள்ள ஷேக் முஹம்மதி என்ற கிராமத்தில் வசிக்கும் தனது மகள்வழி பேத்தியை சந்திக்க சென்றுள்ளார்கள். நவம்பர் 8ஆம் தேதி திரும்பி வருவதற்காக வீட்டை விட்டு வெளியேறியுள்ளார்கள். பஸ் ஸ்டாப்புக்கு அருகில்தான் வந்திருப்பார்கள். அடையாளம் தெரியாத ஒருவர் அன்னாரை சுற்றி வளைத்து சுட்டுவிட்டார். ஒரு குண்டு அவருடைய தலையில் பின்பக்கமாக நுழைந்து முன்பக்கமாக வெளியேறிவிட்டது. அதன் காரணமாக அவர் சம்பவ இடத்திலே ஷஹீதாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இச்சம்பவம் நிகழ்ந்த பிறகு கொலையாளி தப்பி ஓடிவிட்டான். தப்பியோடிய அந்த கொலையாளி ஒருவன்தான். ஷஹீதுடைய வயது அப்போது 80 ஆகும். மர்ஹூம் அவர்கள் பப்ளிக் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து 2002ஆம் ஆண்டு ஆஃபீஸர் சூப்பரிண்டென்டாக ரிட்டையர் ஆனார்கள். அதன் பிறகு பென்ஷனரியாக வாழ்வை கழித்தார்கள். ஷஹீதுடைய தந்தை சையது பிலால் சாஹிப் அவர்கள் 1930ஆம் ஆண்டில் பைய செய்தார்கள். ஷஹீத் அவர்கள் பிறப்பிலேயே அகமதி ஆவார்கள். மர்ஹூம் எண்ணற்ற சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் ஆவார்கள். தஹஜுதை முறையாக தொழக்கூடியவர், நல்லவர், அனுதாபம் மிக்கவர், விருந்தோம்பல் செய்யக்கூடியவர். அத்துடன் வள்ளல் தன்மையிலும் மிகவும் முன்னேறி இருந்தார்கள். தாவத்தில் எல்லா பணியில் மிகவும் பித்த நிலையை போன்ற ஆர்வம் இருந்தது. உண்மை தூதி செய்தியை எட்ட வைப்பதில் எப்போதும் முன்னணியில் இருந்தார்கள். எச்சரிக்கையாக இருக்குமாறு கூறப்படும் போதெல்லாம் அவர் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருந்தார். அது என்னவென்றால், இப்போது இறைவனுக்கு முன்னால் ஆஜராகும் காலம் வந்துவிட்டது. ஷஹாதத் கிடைத்தால் எனக்கு அது நட்பேராகும் என கூறுவார்கள். எவ்வாறாயினும் அவருடைய ஷஹாதத் எனும் இந்த விருப்பம் நிறைவேறிவிட்டது. ஷஹீதுடைய மனைவி மேராஜ் பேகம் சாஹிபா அவர்களுக்கு கிடைத்த நட்பேர் என்னவென்றால், அவருடைய தந்தை முகமது சயீது சாஹிபும் சிறிய தந்தை பஷீர் அகமது சாஹிபும் 1966ஆம் ஆண்டு ஷஹீதானார்கள். இப்போது இவருடைய கணவருக்கு இந்த ஷஹாதத் எனும் நட்பேறு கிடைத்துள்ளது. இவ்வாறு இவர் ஷஹீதுடைய மகளாகவும் ஷஹீதுடைய சகோதரருடைய மகளாகவும் ஷஹீதுடைய மனைவியாகவும் உள்ளார்கள். மர்ஹூம் தமக்கு பின்னால் தமது மனைவி மேராஜ் பேகம் சாஹிபாவை தவிர 2 மகன்களையும் 2 மகள்களையும் விட்டு சென்றுள்ளார்கள். மகன்களின் பெயர்கள் முனவர் அகமது சாஹிப் மற்றும் ஃபசல் அகமது சாஹிப் ஆகும். மகள்களின் பெயர்கள் ஜக்கியா பேகம் மற்றும் வஹிதா பேகம் ஆகும். ஒரு பேரன் பேத்தியும் 6 மகள்வழி பேரனும் 4 மகள்வழி பேத்தியும் உள்ளனர். அன்னாருடைய இளவயது மகன் மைக்ரோ பயாலஜியில் PhD செய்துள்ளார்கள். ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். இன்னொரு மகன் ஃபசல் அகமது சாஹிப் அவர்கள் ஜெர்மனியில் வசிக்கிறார். அவர் நன்கும் படித்துள்ளார். இங்கிலீஷில் MA படித்துள்ளார். ஷஹீதுடைய மகன் முனவர் கான் சாஹிப் கூறுகின்றார், மெஹபூப் கான் சாஹிப் தனது பகுதியில் அமைதியை நிலைநாட்ட உழைத்துக் கொண்டிருந்தார்கள். சில சமயங்களில் 2 பிரிவினருக்கு மத்தியில் சண்டை ஏற்படும் போது சமாதானத்தை ஏற்படுத்த தமது இரத்தத்தை கூட சிந்திருக்கிறார்கள். ஏழைகள் வறியவர்களுக்கு உதவி செய்ய எந்நாளும் ஆயத்தமாக இருப்பார்கள். மக்கள் தமது தேவைகளுக்காக தயக்கமின்றி அன்னாரை நோக்கி வருவார்கள். அன்னார் மக்களின் உதவிக்காக எப்பொழுதும் தம்மிடத்தில் ஏதேனும் தொகையையோ தானியங்களையோ வைத்திருப்பார்கள். மிகவும் பணிவுள்ளவராகவும் அமைதியான இயல்புடையவராகவும் இருந்தார்கள். மிக்க பொறுமைசாலியாகவும் மற்றவரின் துன்பங்களை உணரக்கூடியவராகவும் இருந்தார்கள். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருப்பார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடைய தகுதிகளை உயர்த்தி கொண்டே செல்வானாக. அவருடைய உறவினர்களுக்கும் அவருடைய நன்மைகளை தொடர செய்யும் நல்வாய்ப்பை வழங்குவானாக. 2வது ஜனாசா பாகிஸ்தானுடைய முரப்பி ஃபஹர் அகமது ஃபரக் சாஹிப் அவருடைய ஜனாசாவாகும். 2020 நவம்பர் 1ஆம் தேதி மாலை 6:15 மணிக்கு ஒரு ரோடு ஆக்சிடென்டில் தமது மகன் இஹ்திஷாம் அப்துல்லா சாஹிபுடன் இறந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். தமது மகனுடன் வந்து கொண்டிருக்கும் போது அகமது நகரிலிருந்து வரும்போது ஆக்சிடென்டில் மரணமடைந்துள்ளார்கள். மிகவும் கொடுமையான ஆக்சிடென்டாக அது இருந்துள்ளது. தந்தையும் மகனும் இறந்து விட்டனர். அல்லாவின் அருளால்
ஃபஹர் சாஹிப் அவர்கள் மூசியாக உள்ளார்கள். ஃபஹர் சாஹிப்பின் தந்தை சைஃபுர் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் தாமாக பைய செய்தார்கள். இவருடைய குடும்பத்தில் அதற்கு முன் வேறு யாரும் அகமதியாக இல்லை. 1968 ஆண்டு அவர்கள் பைய செய்தார்கள். மேலும் குடும்பத்தில் முதல் அகமதியாக ஆனார்கள். 1996 ஆண்டு ரபுவா ஜாமியா அஹமதியாவில் தேர்ச்சி பெற்ற பிறகு பாகிஸ்தானில் பல்வேறு இடங்களில் மருகும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். அதன் பிறகு ஃபஹர் சாஹிப் அவர்கள் ஐவரி கோஸ்டிற்கு, அதாவது மேற்கு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதன் பிறகு கடந்த 8 ஆண்டுகளாக அகமது நகரில் முரப்பியாக தொண்டாற்றி வந்தார்கள். அவருடைய திருமணம் தாயிரா ஃபஹர் சாஹிபாவுடன் நடைபெற்றது. இவர் அலி அஸ்கர் சாஹிபுடைய மகளாவார். இந்த திருமணத்தின் மூலம் இவர்களுக்கு 4 மகள்களும் 1 மகனும் பிறந்தனர். மகன் இஹ்திஷாம் அப்துல்லா அவர்கள் தனது தந்தையுடன் ஆக்சிடென்டிலேயே மரணமடைந்து விட்டார். மர்ஹூம் தனது மனைவி மற்றும் 4 பெண் பிள்ளைகள் தவிர தாயார் மற்றும் சகோதரிகளையும் தமக்கு பின்னால் விட்டு சென்றுள்ளார்கள். பெண் பிள்ளைகளின் பெயர்கள் வஜீஹா அமது சபு, சம்ரீன் ஃபஹர், மெஹரீன் ஃபஹர் ஆகும். ஃபஹர் சாஹிப்பின் மனைவி தாஹிரா சாஹிபா எழுதுகிறார்கள், எங்களுடைய திருமணம் நடைபெற்ற போது முரபி சாஹிப் அவர்கள் ஹுஷாப் என்ற ஒரு கிராமத்தில் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நான் அங்குள்ள சென்டருக்கு சென்றபோது முரப்பியின் மனைவியினுடைய கடமைகள் குறித்து எனக்கு அறிவுறுத்தினார்கள். நீயும் என்னுடன் வக்ஃபு ஆவீர்கள், நீயும் ஜமாத் பணிகளில் முந்திக்கொண்டு பங்கு பெற வேண்டும் என்று தர்பியத் வழங்கினார்கள். அதன் பிறகு பதேன் என்ற இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் ஆனார்கள். முரபி சாஹிப் எனக்கு முன்பே சென்று விட்டார்கள். நான் சில காலத்திற்கு பிறகு சென்றேன். நான் சென்றடையும் தகவலை முன்பே தெரிவித்திருந்தேன். ஆனால் நான் அங்கு சென்றடைந்த போது முரபி சாஹிப் அங்கு சென்டரில் இல்லை, வீட்டில் அங்கு இல்லை. நான் வெளியே உட்கார்ந்திருந்தேன், பள்ளிவாசலில் உட்கார்ந்திருந்தேன். பகல் முழுவதும் வெயிலில் உட்கார்ந்திருந்தேன். ஒரு மல்லீம் சாஹிப்பின் மனைவி நோய்வாய்ப்பட்டிருந்தார். அவருக்கு ரத்தம் கொடுப்பதற்காக முரபி சாஹிப் சென்றுள்ளார்கள் என எனக்கு தெரிய வந்தது. அவர் திரும்பி வந்ததும் நான் அவரிடம் கேட்டேன், முழு நாளும் வெயிலில் நான் உட்கார்ந்திருந்தேன், நான் வருவது உங்களுக்கு தெரியும் தானே, நீண்ட பயணம் செய்து வந்துள்ளேன் என்றேன். அதற்கு அவர், அந்த வேலையும் மிக முக்கியமான வேலையாக இருந்தது என்று கூறியவாறு இவ்வாறு தியாகம் செய்ய வேண்டும் என்று எனக்கு அறிவுரை செய்தார்கள். மர்ஹூம் அவர்கள் ஐவரி கோஸ்டுக்கு சென்றபோது அங்கும் ஹித்மதே ஹல்க் பணிகளில் மிக ஆர்வத்துடன் பங்கெடுத்து வந்தார்கள். மார்க்க தொண்டினுடைய பணிகளுடன் மனைவி மக்களின் மீது மார்க்கத்திற்கு எப்போது முன்னுரிமை வழங்கி வந்தார்கள். அவருடைய மனைவி கூறுகிறார், ஒரு முறை நான் மிக அதிகமாக நோய்வாய்ப்பட்டேன். அப்பொழுது எனக்கு குழந்தையும் பிறக்க இருந்தது. முரபி சாஹிப் அவர்கள் மெடிக்கல் கேம்புக்காக வெளியே சென்றார்கள். என்னுடைய நிலை மோசமாக இருப்பதாக டாக்டர் கூறினார்கள். அப்பொழுது முரபி சாஹிப் என்னிடம் கூறிய ஒரு விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் அருள் செய்வான், நீங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவருடைய மனைவி ஆவீர்கள், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று மட்டுமே கூறி சென்றார்கள். சுருக்கமாக முரபி சாஹிப் அவர்கள் எல்லா விவகாரத்திலும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை வழங்குவார்கள். விருந்தோம்பலாக இருந்தாலும் சரி, அல்லது மார்க்க தொண்டாக இருந்தாலும் சரி, ஹித்மத் ஹல்காக இருந்தாலும் சரி, அவர் மார்க்க பணிகளை செய்யக்கூடியவராக இருந்தார்கள். அறிந்தவராக இருந்தாலும் சரி, அறியாதவராக இருந்தாலும் சரி, எல்லோரையும் அவர் நேசித்து வந்தார்கள். தமது குழந்தைகளிடத்தில் நண்பரை போல் பழகி வந்தார்கள். எந்த விவகாரமாக இருந்தாலும் சரி, அது குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஜமாத்துடைய விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லது ஜமாத் அல்ல நபர்களுடைய விவகாரமாக இருந்தாலும் சரி, அழகிய முறையில் அவர்களுக்கு புரிய வைப்பார்கள். குழந்தைகளுக்கும் ஒரு விஷயத்தை எப்பொழுதும் புரிய வைப்பார்கள். நீங்கள் வாழ்வை அர்ப்பணித்தவருடைய பிள்ளைகள் ஆவீர்கள், நீங்கள் ஒரு முரப்பியுடைய சந்ததிகள் ஆவீர்கள். ஆகவே எப்பொழுதும் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கூறுவார்கள். மேலும் தனது அழகிய முன்மாதிரியை நிலைநாட்டுவார்கள். ஐவரி கோஸ்டுடைய முரப்பி வாசிப் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஃபஹர் சாஹிப் அவர்கள் முபல்லிகாக ஐவரி கோஸ்டிற்கு வந்தபோது அவர் எளிதில் பழகக்கூடியவராக இருந்தார், இனிமையானவராக இருந்தார், நல்ல தர்பியத்தின் சொந்தக்காரராக இருந்தார். அவரிடத்தில் குறிப்பாக நான் கண்ட விஷயம் என்னவென்றால், அவருடைய உரையாடல் உள்ளத்தை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அவர் யாரை சந்தித்தாலும் அவருடைய உள்ளத்தை ஈர்த்து விடுவார். 5 வருடங்கள் அவர் ஓமே ரீஜியனில் முபல்லிகாக பணியாற்றினார். மிக அழகிய பண்புகளுக்கு சொந்தக்காரர் மற்றும் அனுதாபம் கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆகவே ஒவ்வொருவரும் அவருடன் தொடர்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். ஆண்டு மாநாட்டிற்கு செல்வதற்காக சில ஏழைகளுக்கு எப்பொழுதுமே அவர் மறைவாக உதவி செய்து வந்தார்கள். அவர் இங்கு இருந்த காலத்தில் அவருடைய ரிஜியன் எப்பொழுதும் முதல் இடத்தில் இருந்தது. அங்குள்ள ஒரு முஅல்லிம் சாஹிபும் இவ்வாறு எழுதுகிறார். அவர் கூறுவது என்னவென்றால், 2.5 வருடங்கள் நான் அவருடன் பணியாற்றியுள்ளேன். என்னை சகோதரனை போன்று நடத்தியுள்ளார்கள். நான் அவரிடத்தில் கண்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் கடின உழைப்பாளியாக இருந்தார்கள். மிக ஆர்வத்துடன் பணியாற்றக்கூடிய முபல்லிகாக இருந்தார்கள். ஒவ்வொரு வேலையையும் பொறுப்புடனும் ஆர்வத்துடன் செய்வார்கள். அந்த வேலையை வெகு விரைவில் முடித்துவிட வேண்டும் என்ற ஆவல் இருக்கும்.
அது தப்லீகுடைய பணியாக இருந்தாலும் சரி, அல்லது சந்தா வசூலிக்கக்கூடிய பணியாக இருந்தாலும் சரி, அல்லது ஆண்டு மாநாட்டிற்கான ஆயத்த பணியாக இருந்தாலும் சரி, அவருடைய தப்லீக் பணியுடைய நிலை எவ்வாறு இருந்ததென்றால், ஒவ்வொரு கிராமத்திலும் ஜமாத்துடைய தூது செய்தி விரைவாக சென்றடைந்து விட வேண்டும் என்று விரும்பினார்கள். அல்லாஹ் மர்ஹூமுடைய பதவிகளை உயர்த்துவானாக. அவர்களது பெண் பிள்ளைகளையும் அவரது மனைவியையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அவர்களுக்கு உதவி செய்வானாக. அவர்களது கஷ்டங்களை நீக்குவானாக. மூன்றாவது ஜனாசா முரபி ஃபஹர் அஹமது சாஹிபுடைய மகன் இஹ்திஷாம் அகமது அப்துல்லா சாஹிபுடைய ஜனாசாவாகும். நான் ஏற்கனவே கூறியது போன்று இவர் தனது தந்தையுடன் ரோடு ஆக்சிடென்டில் வஃபாத்தாகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அருளால் இவர் வக்ஃபேனோ திட்டத்தில் இணைந்திருந்தார்கள். ஃபர்ஸ்ட் இயர் படித்துக் கொண்டிருந்தார்கள். தற்போது மூசியாக இருக்கவில்லை. ஆனால் வசியத்துடைய படிவத்தை நிரப்பியிருந்தார்கள், அனுப்பி வைக்காமல் இருந்தார்கள். எப்படி இருந்தாலும் வசியத்துடைய படிவம் நிரப்பி வைக்கப்பட்டிருந்தால் கார்பரதாஸ் அலுவலகம் அதில் நடவடிக்கை எடுக்க இயலும். இவருடைய தாயார் கூறுகிறார், எனது மகன் பல்வேறு சிறப்பம்சங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார், நல்ல மகனாக இருந்தார், கட்டுப்படக்கூடியவராக இருந்தார், வக்ஃபேனோ என்ற அருளுக்குரிய திட்டத்தில் இணைந்திருந்தார், தொழுகையை முறையாக பேணக்கூடியவராக இருந்தார். குத்தாம் அஹமதியுடைய ஜயீன் சாஹிப் அவர்கள் என்ன கட்டளையிட்டாலும் அதற்கு கட்டுப்படக்கூடியவராக இருந்தார். எப்பொழுதும் புன்சிரித்த முகத்துடன் டியூட்டி கொடுக்கக்கூடியவராக இருந்தார்கள். இவர் மரணமடைந்த அந்த நாளிலும் பள்ளிவாசலில் இவர் டியூட்டி கொடுத்து விட்டு வந்திருந்தார். அல்லாஹ் மர்ஹூமுடன் மகஃபிரத் மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அடுத்த ஜனாசா மியா அப்துல் லதீப் சாஹிப் அவருடைய மகன் டாக்டர் அப்துல் கரீம் சாஹிபுடைய ஜனாசாவாகும். இவர் ரபாவை சார்ந்தவர். ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானில் ரிட்டையர்டு எக்கனாமிக் அட்வைசராக இவர்கள் இருந்தார்கள். 14 செப்டம்பர் அன்று இவர் வஃபாத்தானார்கள். 92 வயது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹஸரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சஹாபியான மௌலை முஹம்மது அலி சாஹிபுடைய பேரனாவார்கள். காதியானுடைய தாலீமுல் இஸ்லாம் காலேஜில் முதல் பேட்ஜில் இவர் இணைந்திருந்தார்கள். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு தாலீமுல் இஸ்லாம் காலேஜுடைய மாணவராக இவர் பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் எம்ஏ படித்தார்கள். அந்நேரத்தில் முழு யூனிவர்சிட்டியிலும் தாலீம் இஸ்லாம் காலேஜில் ஒரே மாணவராக இருந்தார்கள். பிறகு ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானில் ஸ்காலர்ஷிப்பில் இவர் ஜார்ஜியா வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் இவர் எக்கானமிக் பிஹெச்டி படித்திருந்தார்கள். அதன் பிறகு அமெரிக்கா சென்றார்கள். அங்கு ஃபசல் பள்ளிவாசலில் இவர் தங்கியிருந்தார்கள். அங்கு தேர்ச்சி பெற்ற பிறகு தப்லீக் களத்தில் இவர்கள் மூழ்கினார்கள். டாக்டர் சாஹிப் அவர்கள் பாகிஸ்தானை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள். தனது கேரியரில் உலகளாவிய பேங்க் மற்றும் உலகளாவிய துறைகளுடன் அவர்கள் நீண்ட காலமாக பணியாற்றியிருந்தும் கூட பாகிஸ்தானுக்கு வந்து பணியாற்ற வேண்டும் என்பது அவரது விருப்பமாக இருந்தது. நீண்ட காலம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தானில் வேலை செய்திருந்தார்கள். அங்கு அட்வைசராக அவர்கள் ரிட்டையர் ஆகியிருந்தார்கள். தனது காலத்தில் IMF மற்றும் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் போன்ற துறைகளுடன் அவர்கள் பணியாற்றியிருந்தார்கள். நாடு தழுவிய அளவில் இவருடைய அசைன்மெண்ட் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோன்று நிதி அமைச்சரவையிலும் இவர் கொஞ்ச காலம் பணியாற்றினார். இவருடைய கண்காணிப்பின் கீழ் ஒரு கூட்டாட்சி பட்ஜெட் உருவாக்கப்பட்டது. இவர் 2 வருடமாக IMF-இன் சார்பாக சூடானுடைய பொருளாதார நிலையை சரி செய்வதற்காக, அங்குள்ள அரசாங்கத்தினுடைய நிலையை சரி செய்வதற்காக கர்த்தூம் என்ற இடத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். ஸ்டேட் பேங்கிலிருந்து ரிட்டையர் ஆன பிறகு இவர்கள் ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்காக ரபுவா வருவதை முன்னுரிமை கொடுத்தார்கள். பொருளாதாரமாக இருக்கட்டும் அல்லது மார்க்க விவகாரமாக இருக்கட்டும் நல்ல ஆலோசகராக இவர்கள் இருந்தார்கள். இவர் இருந்த கமிட்டியில் இவர் நல்ல ஆலோசனை கூறக்கூடியவராக இருந்தார்கள். நானும் அவரிடமிருந்து ஆலோசனை கேட்டுள்ளேன். சிறப்பாக ஆலோசனை கூறக்கூடியவராக இவர்கள் இருந்தார்கள். இவர் நல்ல தீர்வுகளை கூறக்கூடிய கட்டுரைகளை எழுதக்கூடியவராக இருந்தார்கள். மிக ஆழிய கண்ணோட்டத்துடன் ஆய்வு கட்டுரைகளை இவர் எழுதியிருக்கிறார்கள். இவருடைய சில நூல்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றன. உதாரணமாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் ஆங்கிலத்தில் இருக்கின்றது. அதேபோன்று இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் தத்துவம் மற்றும் வாழ்க்கை நெறிமுறை இது ஆங்கிலத்தில் இருக்கின்றது. அதேபோன்று வட்டி ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது என்ற புத்தகம் உறுதியில் இருக்கின்றது. அதேபோன்று ரிஸ்கை சேகரிக்கக்கூடிய முறைகள் இதுவும் உறுதியில் இருக்கின்றது. 1989 ஆண்டு ரிட்டையர் ஆன பிறகு 4வது கலிஃபத்து மசீஹுடைய திட்டத்தின் கீழ் வக்ஃப் செய்து தாஷ்கண்ட் யூனிவர்சிட்டியில் பொருளாதாரம் கற்றுக் கொடுப்பதற்காக உஸ்பெகிஸ்தான் இவர்கள் சென்றார்கள். அங்கு 6 மாதம் இவர்கள் தொண்டாற்றினார்கள். பிறகு ஹஜ்ரத் 4வது கலிஃபத்து மசீஹ் அவர்கள் ஒரு கமிட்டியை உருவாக்கினார்கள். அதில் அடகு வைத்தல் மற்றும்
வட்டியுடைய விவகாரத்தை குறித்து தீர்வு காணப்பட்டது. அதில் பெரும் சான்றோர்களும் உலமாக்களும் இருந்தார்கள். அதனுடைய சப் கமிட்டி இருந்தது. அந்த கமிட்டியில் உறுப்பினராக இருந்தார்கள். நானும் அதில் கொஞ்ச காலம் இவரிடம் பணியாற்றி இருக்கின்றேன். ஆழிய ஞானத்துடன் தக்க சான்றுடன் தமது விஷயங்களை எடுத்துரைப்பார்கள். இவருடைய பல்வேறு கட்டுரைகளை இவர் எனக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார்கள். வட்டியுடைய அமைப்பை குறித்து இவர் நல்ல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் பிற்காலத்தில் வட்டியுடைய அமைப்புக்கு எதிராக உருவாக்கப்படுகின்ற அமைப்பில் இவருடைய ஆலோசனைகள் பரிசீலனை செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மர்ஹூமுடைய அந்தஸ்துகளை உயர்த்துவானாக. அவருடைய சந்ததிகளுக்கும் அவருடைய நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.